கீரிப்பாறையில் அரசு ரப்பர் கழக தொழிற்கூடத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதியன்று தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ அரசு காப்பீடு திட்டம் வழங்கிட வேண்டும் எனவும் மற்றும் ஸ்கிம் பிரிவில் அதாவது நல்ல பால் கழிவுப்பால் என எடை நிர்ணயம் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டி நிர்வாகத்திடம் தொழிலாளர்கள் மனுக்கள் கொடுத்த பிறகும் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண் தொழிலாளிக்கு இதுவரை மருத்துவ சிகிச்சை செய்த ஆதாரங்களும் மருந்து மற்றும் மாத்திரை வாங்கியதற்கான விலைப்பட்டியல் வழங்கிய பிறகும் நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சமீப காலமாக தொழிற்கூடத்தில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்படுவதால் தற்போது பணியில் உள்ள தொழிலாளர்களை மிரட்டி கூடுதல் பணி செய்ய நிர்வாகத்தால் நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அடையாள வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொழிற்கூட வாயிற் முன்பு நடைபெற்று வருகிறது. இப்போராட்டத்திற்கு ஆதரவாக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். 2 லட்சம் ரூபாய் அவங்க ஈஸியா கட்டலாம்னு சொல்லி எங்க அன்னைக்கு நாங்க நம்ப வச்சு கலந்து வேலைக்கு விட்டாங்க. அதனால தான் நாங்க ஏதாவது எங்களுக்கு இல்லன்னா அவங்க இது கொண்டே இருக்காங்க. அதனால தான் ஒரு தீர்வு நாங்க என்ன பார்க்காதான் எங்களுக்கு தெரியல. பிரைவேட் ரப்பர் ஃபெசிலிட்டி இல்லையா, ஃபேக்டரி இல்லையா, போராட ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது இந்த ஆளும் ஆட்சியாளர்கள், இந்த தமிழக அரசு. இதற்கெல்லாம் முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்களை நோக்கி சொல்கின்றோம், இந்த வகையான உங்களுக்கு பழிவாங்கக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக இந்த அரசை இந்த டைம்ல கண்டிக்கிறோம். இந்த போராட்ட கழகத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கும் இங்க உள்ள தொழிலாளர்களுக்கும் போராட்ட கழகத்தில் நாங்க என்னைக்கும் ஒரு துணையாக நிற்போம். ஏன்னு பாத்தீங்கன்னா 2000 இவங்க தற்போது